ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீம்பால் இருக்குல்ல, அதாவது மாடு கன்று போட்டு முதல் கறக்கக்கூடிய பால் வந்து நம்ம சீம்பால்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பால் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், சீம்பால் வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து அது டேரெக்டாக வந்து சில டவுட்ஸ் சொல்லவும் முடியல. அதனால சரி ஓகே, இது திரும்ப ஒரு தடவை நான் வந்து சீம்பால் வந்து வாங்கி ரெடி பண்ணிட்டு இருந்தபோது சரி அப்படியே செஞ்சுட்டே உங்களுக்கு அந்த டவுட்டையும் சேர்த்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீம்பாலில் வந்து இது மாதிரியும் நம்ம செய்ய முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருத்திரியாக பால்கோவா மாதிரி செய்வோம்னா அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மாதிரியும் செய்ய முடியும். இது மாதிரி செய்யக்கூடியது வந்து எப்படி செய்கிறது, அதில் வந்துட்டு எங்களுக்கு செஞ்சோம் சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருந்தீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கறக்கக்கூடிய பாலில் மட்டும்தான் செய்ய முடியும். அதுவுமே அந்த பாலை டேரெக்டாக அதில் வந்து சர்க்கரை போட்டு நீங்கள் வந்து குக்கர்லேயோ இல்லை வந்து இட்லி பாத்திரத்துலேயோ வைக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப லப்பர் மாதிரி திக்காகிடும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திக்காக இருக்கக்கூடிய பாலில் சரிக்கு சமமாக நீங்கள் சாதாரண பால் கலந்து தான் செய்யணும். சரிங்களா? நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து சாதாரண பாலில் கூட எப்படி சீம்பால் செய்கிறது அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது மாதிரி வந்துட்டு சீம்பாலை செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல கன்று போடக்கூடிய பாலில் தான் செய்யணும். அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம இன்றைக்கி இது மாதிரி இல்லாமல் நார்மலாக செய்யக்கூடிய சீம்பால் தான் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுவுமே ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? வீடியோ வந்து சீம்பாலை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய டைம் வந்து வீடியோ போட்டிருக்கேன்றனால நான் எலாபரேட்டாக நான் திரும்பவும் போட விரும்பலை. ஸோ அதனால் ஜஸ்ட் வந்து நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். இது மாதிரி தான் வந்து நம்ம செய்யணும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக செய்யக்கூடிய சீம்பால் இருக்குல்ல, அதுதான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் இந்த சீம்பாலை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க பால் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு 3வது டைம் 4வது டைம் மாடு கறக்குள்ளேயே அந்த பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதில் வந்து ஆக்சுவலாக வந்து நேச்சராகவே வந்து மாடு கறக்கும்போது தண்ணி வந்து ஜாஸ்தி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் பால் அளவுக்கு இருக்கும். நமக்கு கிடைக்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் சீம்பால் இதில் வந்து கிடைக்கும். ஏன்னா இதில் தண்ணி ஜாஸ்தி இருக்குன்றனால எப்போவுமே வந்து சீம்பால் நம்ம ஒரு கடாயில் சேர்த்துறோம் அப்படின்னா உடனே வந்து இதில் வந்து சுகர் சேர்த்துடக்கூடாது. உடனே சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ பால் கிடைக்கும், எவ்வளோ சுகர் சேர்க்கணுன்றது தெரியாது. ரொம்ப தித்திப்பாயிடும். அதே மாதிரி நல்லாவும் இருக்காது. இது மாதிரி தான் இப்போ நம்ம சீம்பால் செய்ய போகிறோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம பால் ஊற்றி அடுப்பில் வச்சோம் இல்லையா, அது எல்லாமே பாருங்கள் நல்லா திரண்டு அந்த பாலில் உள்ள தண்ணி தனியாக, அந்த பாலில் உள்ள அந்த திரண்ட பால்னு சொல்லுவோம்ல, அது தனியாக நமக்கு ரிலீஸ் ஆயாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடுங்க. இதை ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிங்கன்னா கேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இழுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த தண்ணி வந்து சுண்டி வரத்துக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். ஆனால் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் சீம்பால் செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடாயில் உள்ள எல்லாத்தையுமே வேறு ஒரு வடிகட்டியில் சன்னியில் வடிகட்டியாச்சு. வடிகட்டினா அந்த பால் எடுத்து இந்த கடாயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அதில் உள்ள தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வடிகட்டிட்டோம். அதனால் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் வற்றி வரட்டும். வற்றினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர், அதுக்கப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறமா சுகர் சேருங்க. இல்லைனா சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் வச்சிருக்க தண்ணி ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம சுகரும் ஏலக்காயும் சேர்த்துட்டு நம்ம இறக்கிடப்படும். அவ்வளோதான் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேக் டைப்பில், அதாவது பால்கோவா டைப்பில் அந்த கட்டி மாதிரி செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா பாலில் வந்து தண்ணி கலந்தோ இல்லை வந்து சரிக்கு சமமாக பால் கலந்தோ செஞ்சுக்கோங்க. அது வந்து முதல்ல கறக்கக்கூடிய பாலில் மட்டும்தான் செய்ய முடியும். இது வந்து 2வது டைம் 3வது டைம் 4வது டைம் கறக்கிற பாலில் கூட இது மாதிரி செஞ்சுக்கலாம். பாலுடைய திக்னஸை பொறுத்து உங்களுக்கு தண்ணி அதில் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கறந்த பாலில் இதே மாதிரி நீங்கள் செய்யலாம். ஆனால் வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி வழுக்குழுக்குன்ற மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான். கிட்டத்தட்ட வந்து தண்ணி நல்லாவே சுண்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகியாச்சுல. இதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காவை நல்லா தட்டிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகரை சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பில் ரொம்ப நேரம் வைக்கவே கூடாது. வச்சிங்க அப்படின்னா தண்ணி வந்து அதுலேருந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டான சீம்பால் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு